நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செமஸ்டர் 3ல் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட், அதுதான் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா ஏர்லி சிவிலைசேஷன் டு கொலோனிசம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிட்டில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏர்லி ஹிஸ்ட்ரியோட ஓவர்வியூ எப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு விஷயத்தையும், அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஆர்கனிசம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கடுத்து வேதிக் கல்ச்சர், அதோட செட்டில்மெண்ட்ஸ் ஆர்கிடெக்சர் வைஸ் அது எப்படி இருந்துச்சு, அதோட சோர்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கடுத்து ஏன்ஷியன்ட் இந்தியாவோட டவுன் பிளானிங் ஆர்கிடெக்சரல் பேஸ்டாக அதோட டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சு, அந்த நேரத்தில் இருந்த பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்ப்போம். அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஹிந்துசம், புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அது எப்படி வந்துச்சு, அவங்களுக்குள்ளே இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, அதை டைம் வைஸ் பார்ப்போம். அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஏர்லி மயூரியன் எம்பையர், புத்திஸ்டோட ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்ட் எப்படி இருந்துச்சு, அண்ட் ஸ்டூபாஸ், அப்புறம் விஹாராஸ், சைத்யாஸ், ஹால்ஸ் இதெல்லாம் பற்றி இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் பேசிக்காக ஹிந்து டெம்பிளில் இருக்க பிரின்சிபல்ஸ், அதோட மார்ஃபாலஜி, சிம்பிளிசம் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா அதோட மீனிங் என்ன, ரிச்சுவல்ஸ் எப்படி இருக்குது, ஐகானோகிராஃபி ஒரு விஷயத்த வந்துட்டு ஐக்கானாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி, அண்ட் அதோட கிளாஸிஃபிகேஷன் இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். மெயினாக நம்ம இதில் படிப்போம் அப்படின்னா ஏர்லி ஹிந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர், அதோட ராக்கட் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, குப்தாஸ், பல்லவாஸ் இவங்களதெல்லாம். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் புத்திஸ்டோட ஆர்கிடெக்சர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, அண்ட் இம்பார்ட்டண்ட் மான்யூமெண்ட்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் ஹிந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர். இதெல்லாம் பாருங்கள், நிறைய கோயில் இருக்கும் இங்கெல்லாம். அங்கே ஓவர்வியூ மாதிரி பேசிக்காக இது மட்டும் காட்டியிருக்காங்க, பிக்ஸ் மட்டும். அண்ட் ஹிந்துன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் வார்ஷிப், ஓகேவா, ஒரு இடத்துல போய் வழிபடுறவங்க நம்ம இல்லை ஹிந்துஸ், ஓகே. அண்ட் இந்த எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள் ஃபார்ம் எப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு மீனிங் இருந்துச்சு, சிம்பிளிசம் இருந்துச்சு, ரிச்சுவல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸும் இருந்துச்சு. அண்ட் இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் டெம்பிளும் செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு எலமெண்ட்ஸ் டெம்பிளுக்குன்னு ஒரு எலமெண்ட் அங்கே எப்படி சொல்கிறது, அங்கே டெம்பிளுக்குன்னு தனியாக ஒரு விஷயத்த எடுத்து காட்டுவாங்க. இப்போது கர்ப்பகிரகா கோயில்னால் கோயிலுக்குள்ளே சாமி வைக்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் ஸ்ட்ரென்த்ஸ், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்துல, அந்த மாதிரி. அண்ட் நிறைய டெம்பிள் சொல்லியிருக்காங்க, திகாவா டெம்பிள், லட்கான் அண்ட் துர்கா டெம்பிள், பாப்பநாதன் விருபாக்ஷா டெம்பிள்ஸ், அப்புறம் கைலாசநாதா டெம்பிள், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க. எவல்யூஷன் ஆஃப் ரீஜன் எப்படி எவல்யூஷன் ஆச்சு, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்துசம் வந்துட்டு அப்படியே கிறிஸ்டியானிட்டி அந்த எரா முடிஞ்ச உடனேயோ இல்லை அது இருக்கிறப்போவோ முடிஞ்ச உடனே வந்த விஷயம் கிடையாது அப்படின்றாங்க. ஆரண்யாஸ்ன்ற ஒருத்தவங்க தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஆஃப் சான்ஸ்கிரிட், அப்புறம் வந்துட்டு முன்னாடி காலத்தில் இந்தியாவில் ஃபாலோ பண்ண ட்ரெடிஷன் அதெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி வேதாஸ் அப்படின்னு ஒரு பேரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை புத்திசம் ஜெயினிசம்லாம் வந்துட்டு 6th century BCயில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறப்போ எல்லா எவ்ரிடே ஆஃப் லைஃப் நம்மளோட டெய்லி லைஃப்லேயே வந்துட்டு இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த எத்திக்கல் ஃபிலாசபிஸை அப்படி சொல்லிட்டு. அண்ட் இந்த ஹிந்துசம்ன்றது வந்துட்டு கிறிஸ்டியன் எராக்கு முன்னாடியே வந்திருக்கு, மேஜர் கல்ச்சர்லாம் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு ரொம்ப பெருசாக அந்த நேரத்தில் அது தெரியல. இல்லை எலாபரேட் ஆக இந்த ரிச்சுவல்ஸ் செர்மோனிஸ்லாம் அங்கங்கே நடக்க, அங்கங்கே வழிபட, இந்த மித்தெல்லாம் ஃபாலோ பண்ண தான் நிறைய இடத்துல இதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த லிட்ரேச்சர் டெவலப் ஆன நேரத்துலேயும் வேதாஸ், பிராமணாஸ், உப்பந்தேஸ் பிரைஸ்ட்டு தான் சொல்கிறாங்கன்னு போல். அண்ட் ஒரு சில புராண கதைகள், அதுதான் ராமாயணா மகாபாரதா, இதெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல பரப்ப ஆரம்பிச்சு, நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம இந்த ஒரு கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னலில் வந்துட்டு நிறைய இடத்துல பரப்ப இந்த ரீஜன் வந்துட்டு ஒரு புது ரிலீஜியனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க.
அண்ட் இந்த புராணாஸ், எபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸாக நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம் ராமாயணம், மகாபாரதம்லாம். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபீமேல் லைக் ஹராப்பா சிவிலைசேஷனில் ஹராப்பா சிவிலைசேஷன்லாம் வந்துட்டு ஒரு பெண்களை அண்ட் ஒரு விதமான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இவங்களெல்லாம் வழிபட ஆரம்பித்தாங்க. ஃபர்டிலிட்டியை செலிப்ரேட் பண்ணாங்க, போத் மெயில் அண்ட் ஃபீமேல் ஃபார்ம்ஸில். ப்ரீ ஆரியன் பிகினிங்ஸை வந்துட்டு ரிக் வேதான்னு சொல்கிறாங்க. இதில் தான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஐடியாலஜியை அப்சர்வ் பண்ணி அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த நேரம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லைஃப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறது இதெல்லாம் வந்துட்டு ரீஜன் வைஸ் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி இன்னும் ரிவீல் பண்ண ஆரம்பித்தது பிராமணாஸ் அண்ட் உபன்சாட்ஸ் தான். அண்ட் போக போக வந்துட்டு இவங்க நிறைய மெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இவங்களோட பிலிட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த மோக்ஷா, சமர்சரா, கர்மான்றது இப்போ நாம் சும்மா பேசுவோம்ல, கர்மா இருக்குது, நீ செஞ்சது உனக்கு வரும் அப்படின்ட்டு, அதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே அவங்க லைக் பிலீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹிந்துவிசம்னு ஒரு ரீஜியனாக எல்லோரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறனால அதை ஒரு ரிலீஜியனாக பொருட்படுத்தி எல்லாருமே நிறைய பேர் அதை ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய இடத்துல அது வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் எப்படி அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போது ஸ்ப்ரெட் ஆன பிறகு அது மான்யூமெண்டல் ஆர்கிடெக்சரில் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, ஒரு அஃபெக்டனில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அண்ட் ஒரு ஆர்கிடெக்சரல் அண்ட் ஆர்டிஸ்டிக் ட்ரெடிஷ்னலாக அதை புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபேஷன்டு லெஸ் டியூரபிள் மெட்டீரியல், அதாவது டிம்பர் பிரிக், இதை யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ வரைக்கும்னா குப்தா பீரியட் வரைக்கும், அதாவது 4th century வரைக்கும். அதுக்கடுத்து தான் இந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டணும் அப்படி சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்டோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கற்களால் கட்டின கோவில்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, அதுதான். அண்ட் சதர்ன் அண்ட் நார்த்தன் இடத்துல எல்லாத்துலேயும் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் ஹிஸ்ட்ரிஸ் வச்சுருந்தாங்க. ஹிந்து ஆர்கிடெக்சரை வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது சதர்ன் ஏரியாவில் ஒரு விதமான ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இருக்கும், நார்த்தன் இதில் ஒரு விதமான ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அதான் அந்த 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஜியோகிராஃபிக்கல் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் காட் இன் ஆர்ட், கடவுளை நம்ம எப்படி வந்துட்டு ஒரு இடத்துல காட்டுறோம், கடவுளை வந்துட்டு காடஸ், டீமன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு விசிபிள் ஃபார்மில் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம சிவன் இப்படி இருப்பார், விநாயகர் இப்படி இருப்பார், முருகர் இப்படி இருப்பார் அப்படின்னு நமக்கு ஒரு இது வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி அதான் விசிபிள் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஆர்ட் ஆஃப் ஹிந்துவிசம் வந்துட்டு நிறைய இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணாங்க சேம் டிவிடியோட. அண்ட் கவுண்ட்லெஸ் இமேஜஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நிறைய ஒருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, எல்லா இதுலேயும் ஒரு அல்டிமேட் ட்ரூத் இருக்குதுன்னு நம்பியிருக்காங்க எல்லாருமே, எல்லா இதுலேயும் ரொம்ப நம்பி வழிபட்டிருக்காங்க எல்லாருமே. அதுக்கடுத்து கான்செப்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஹிந்து டெம்பிளோட எப்படி எவால்வ் ஆச்சு, அதோட கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். டைனமிக்ஸ் ஆஃப் டெம்பிள் அண்ட் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த டிவோஷனல் டைனமிசம் கொண்டு வந்தது இதுதான். இந்த பிரதக்ஷனா, ஓம்புன்றது ஒரு கர்ப்பப்பையை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிறது தான் கர்ப்பகிரகான்றது. அந்த இடத்துல தான் அந்த சாமி இருக்கும். நம்ம ஒரு இடத்துல போய் சாமி கும்பிடுவோம்ல, கோயிலில் ஒரு இதுக்குள்ளே ஒரு சாமி வச்சுருப்பாங்களா, அதுதான் அந்த கர்ப்பகிரகா. நிறைய நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் அதில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வாட்டர், ட்ரீ, கேவ்ஸ், மவுண்டன்ஸ் இதுக்குள்ளெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய சிம்பாலிக் ஐடியலிசம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, லைக் ஐடியாலஜிஸ். இதெல்லாம் இன்ட்ரோ மாதிரி, ஓகேவா? அதுக்கடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் டெம்பிள், சயின்ஸ் ஆஃப் பில்டிங் ஃபார்ம், ஒரு டெம்பிள் ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதான். டிம்பர் ஆரிஜின் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சரில் எப்படி டிம்பர் ஆரிஜின் ஆச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வுட் அண்ட் இந்த ஃப்ளெக்சிபிள் டிம்பர், பேம்பு இதெல்லாம் வந்துட்டு ஒரு வெர்சடைல் கேரக்டர் உடையதான்னு சொல்கிறாங்க. பில்டிங் ஃபார்மை ப்ரொமோட் பண்ணிச்சு. ஒரு வெரைட்டி ஆஃப் ஆர்கிடெக்சரல் ஃபார்ம் வந்துட்டு இன்னோவேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த ஹிந்து டெம்பிள் மாடல் வந்துட்டு வுட் அண்ட் பேம்பு ஆர்கிடெக்சருக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹார்ஷு, ஆர்ச்டு விண்டோஸ், ஆப்ஸ்,
அப்புறம் ரிப்ட் பேரல் வால்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோன் யூசேஜ் வந்துட்டு புத்த சாங்சுரிஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஹெவி கிராஸ் பீம்ஸ் அப்புறம் ராக்கெட் காப்பீஸ் அதெல்லாம் ஆக்சுவல் டிம்பர் பீமில் வந்துட்டு பண்ணியிருக்கிறது. எக்ஸாம்பிளாக வந்துட்டு லட்கான்னு நினைக்கிறேன் அந்த டெம்பிளில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஸ்டோன் அண்ட் பிரிக் யூஸ் பண்ணி வுட்டையும் யூஸ் பண்ணி இந்த டோர்வேஸ் காலம் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அடுத்து கான்செப்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஹிந்து டெம்பிளில் கட்டிங் அண்ட் கார்விங் இன் ஸ்டோன்ஸ் பார்க்குறோம். ஒரு 3rd and 2nd century பிசியில் அந்த நாட்களுக்கு போனப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த டெக்னிக் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் கேவ் டெம்பிள் அது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ராக் கட் ஆர்கிடெக்சர் என்னென்னா டெக்னிக் எவிடென்ட் ஃப்ரம் அன்பில்ட் ராக் கட் கேவ்ஸ் ஃப்ரம் பல்லவன் ஆர்கிடெக்சர் மாமல்லபுரம் 7th century AD. அந்த நேரத்தில் இருந்த ஒரு விஷயம் தான். இங்கே பாருங்கள், இங்கே அவங்க எக்ஸாம்பிள்ஸாக ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டியிருக்காங்க. ராக் கட் ஆர்கிடெக்சருன்றது ஒரு டனல் பண்ணுவாங்க, விச் இஸ் நம்ம ஹைட் ஒரு மனுஷனோட ஹையஸ்ட் ஹைட் 6 feet அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீலிங் ப்ளேஸ் பண்ணி அதை டீப்பன் பண்ணி உள்ள ஸ்டெப்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் 2 workers as pair, 2 workers வச்சு 1 stone manson for rough work and another to clean and polish. ஒருத்தங்க வந்துட்டு அந்த ஸ்டோன் மேன்ஷன் ஆரம்பிப்பாங்க, இன்னொருத்தங்க பண்ண மேன்ஷனில் க்ளீன் பண்ணி பாலிஷிங்கை எடுத்துகிட்டு வர ஆரம்பிப்பாங்க. Polished rock and divided remaining area into square panels. Further caved inwards till the required depth and width. தேவைப்படுற அளவுக்கு அந்த கேவை கார் பண்ணி வச்சுருவாங்க. ஸ்ட்ரக்சரல் ராக் கட் ஆர்கிடெக்சர்னால் இது வந்துட்டு இனிஷியல் ராக் கட் டெக்னிக்ஸை டெவலப் பண்ணிச்சு, விச் இஸ் எவிடென்ட். அதுதான் மகாபலிபுரமில் இருக்க ரத்தாஸை வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. மாஸ் ஆஃப் டெம்பிள் அண்ட் சாங்சுரிஸ் were built of stone slabs. டெவலப்பிங் இதில் வந்துட்டு மோனோலித்திக் டெம்பிள் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தாங்க, குவாஸ்க் டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறையா விஷுவல் லாங்குவேஜை எம்ஃபசைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க நிறைய இடத்துல. அடுத்து பிரிக் அண்ட் ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வரைக்கும் இருக்கிற ஸ்டோனை கார்வ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ பிரிக் அண்ட் ஸ்டோன் வச்சு எப்படி கார்வ் பண்ணியிருக்காங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். பிரின்சிபல் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூஸிங் ஸ்டோன் இன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வேர் த ஸ்டோன் காலம் ஸ்டோன்ஸ், அதாவது டிம்பர் அண்ட் ஸ்டோன் இது ரெண்டுத்துலேயும் லிண்டல் லெவல் ஹாரிசான்டல் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் the post and the beam construction method is extended by development of corbelling techniques. Corbelling techniques யூஸ் பண்ணி அந்த போஸ்ட் அண்ட் பீம் கன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் இல்லைன்னா பிரிக்ஸ் யூஸ் பண்ணி ஹாரிசான்டல் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணி ப்ரோக்ரெசிவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேப்பெல்லாம். And factor of functional engineering principle was never a part of Hindu temple architecture. அதுக்கடுத்து பில்லர் லிண்டல் இதிலலாம் வந்துட்டு ஹிந்து டெம்பிள் ஆர்கிடெக்சரை கேன்டிலிவர் டோம் அதெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே. அண்ட் டோம் அட் த சீலிங் அச்சீவ்ட் பை ரொட்டேட்டிங் த டைமென்ஷனல் ஸ்கொயர். கான்செப்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஹிந்து டெம்பிள் மொத்தமாக 7 விஷயம் இருக்குது. என்னென்ன? கர்ப்பகிரஹா, மண்டபா, அந்த்ராலா, மகா மண்டபா, என்க்ளோசிங் வால்ஸ், பிரதிக்ஷனா பாத், அர்த்த மண்டபா. இது 7 தான். கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கான்செப்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் டெம்பிளில் சாங்சுரிஸ் அஸ் ஹோல் கால் விமானா. விமானான்றது கோபுரத்தை சொல்கிறது தான் விமானம். ஓகே, ஆனால் கோபுரமுக்கும் விமானமுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி இருக்கிறது தான். இது கிளியராக இல்லை இமேஜ். இதை தான் ஆக்சுவலாக விமானான்னு சொல்லுவாங்க. அந்த கடைசியில் இருக்கும்ல, லாஸ்ட் ஸ்டார்டிங் போர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பர் pyramidal ஆர் ட்ராப்பிங் போர்ஷன் ஆஃப் த விமானா இஸ் கால் ஷிகாரா. ஹோல் இதை விமானான்னு சொல்லுவாங்க, அப்பர் போர்ஷனை வந்துட்டு ஷிகாரான்றாங்க. அண்ட் உள்ளே இருக்கிற சொன்ன மாதிரி சாமி இருக்கிற இடத்த வந்துட்டு அது ஒரு டார்க் சேம்பர், அதை வந்துட்டு கர்ப்பகிரஹா இல்லை ஓம் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த டோர்வேஸ் வந்துட்டு ஈஸ்டர்ன் சைடில் தான் மோஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் பில்லர்டு ஹால், மண்டபா, நம்ம கல்யாண மண்டபமே நிறையா சொல்லுவோம்ல அந்த மாதிரி பில்லர் ஹாலை வந்துட்டு மண்டபான்னு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஏர்லியஸ்ட் மண்டபம் வந்துட்டு எக்ஸாம்பிள் என்ன, ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம், கைலாசநாதர் டெம்பிள் அட் காஞ்சிபுரம். இது ரெண்டுமே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இது 700 ADயில் கட்டினது. அதுக்கடுத்து
அண்டராலா சாரி அத்ரமண்டபா என்னவோ அது வந்துட்டு போர்ச் லைக் அந்த சாமி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம நின்று கும்பிட்டுக்குவோம்ல அந்த இடத்த தான் அதை சொல்கிறாங்க. அண்ட் மெயின் என்ட்ரி ஹாலை வந்துட்டு மகாமண்டபம்ன்றாங்க. இதுலேயே வந்துட்டு நிச்சஸ், ரெசஸ், ஆல்கோவ்ஸ், ஆல்டர்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது இமேஜ் எதுவுமே கிளியராக இல்லை மன்னிச்சுக்கோங்க. அடுத்து டெம்பிள் ஸ்டைல்ஸ். இதுலேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் டெம்பிள் ஸ்டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. கம்பைன்டு ஸ்டைல் இருக்குது, நார்த் இந்தியன் ஸ்டைல், சவுத் இந்தியன் ஸ்டைல், இப்படி 3 ஸ்டைல் இருக்குது. ஓகேவா? Geographical classification of land by major rivers and mountains as northern and southern India gave birth to 2 distinct styles in temple architecture. Northern style and developed and flourished. இதில் வந்துட்டு ஃபூட்டில் ஆஃப் Himalayas, சென்டர் பிளாட்டி ஆஃப் டெக்கே, குஜராத், ஒரிசா, பெங்கால் இதிலலாம் வந்துட்டு நார்த்தன் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சதர்ன் ஸ்டைல் யூஸ் பண்ணது நம்ம ஒரு சைட் வச்சுக்கலாம். வேக்கன் ஆஃப் பிளாட்டியூஸ் கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே சதர்ன் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் அந்த ஷிக்காரான்னு இருக்குல்ல அதாவது விமானத்தில் டாப் பார்ட் அது வந்துட்டு என்ன பீக்ட் ஆர் டோம்ட் ஹட்ஸ் அதில் இன்ஸ்பயர் பண்ணி இல்லை அதில் ஒரு கான்செப்டாக வச்சு எடுத்துகிட்டு வந்தது தான் அது. இல்லை சிவன் டெம்பிள், விஷ்ணு டெம்பிள் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி டினோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில விஷயம் வச்சுருக்காங்க. இப்போ சிவன் டெம்பிளெல்லாம் மோஸ்ட்டாக நம்ம லிங்கம் பார்ப்போம் அந்த செல்லில், அதுவும் ஈஸ்டர்ன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கடுத்து நந்தி இருக்கும் முன்னாடி, அதுவும் சிவனை வந்துட்டு குறிக்கிறது. விஷ்ணு டெம்பிளில் வந்துட்டு டிஸ்க் ஆர் வீல் ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க நிறைய இடத்துல. அண்ட் வெஸ்டர்ன் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அதோட பிரின்சிபல் இமேஜஸ் அந்த மாதிரி. அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் ஸோ தட் த ஏர்லி மார்னிங் ரைஸ் த சன் டைரக்ட்லி ஃபால்ஸ் இன்டு த ஓகே. இப்போது வந்துட்டு டெம்பிளோ ஒன்று ஈஸ்ட் இல்லைனா வெஸ்ட்டில் தான் பில்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, ஈஸ்ட் வெஸ்ட்டில் தான் பில்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்துட்டு அந்த சன்ரைஸ் சன்செட்டுன்ற கான்செப்ட் இருக்குல்ல அது எல்லாமே அந்த ஹோலி பிளேஸில் விழணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவங்க நிறைய விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்துட்டு மோட்டாரே யூஸ் பண்ணது கிடையாது, பிளாஸ்டரிங் மோட்டார் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ட்ரை ஆர்டரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்போஸ்டாக தான் அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. இதுதான் நம்ம ஃபஸ்ட் இமேஜ் இதில் பார்த்தது. ஏர்லி ஹிந்து ஸ்ட்ரென்த்ஸ் இதில் வந்துட்டு நமக்கு 5 பீரியட் அம்மாடி நிறைய பீரியட் வருது இதில். குப்தா பீரியட், சாளுக்கியன், ரக்ஷதாஸ், பல்லவாஸ், சோலாஸ், பாண்டியாஸ், இந்தோ ஆரண்யா ஸ்டைல். இந்த 6ல் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று 16 மார்க்கில் வரும். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.